ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஈரான் எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா ஒன்று அமெரிக்காவுக்கா இருக்கும், இல்லை இஸ்ரேல், சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இருக்கும். ஆனால் லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி உக்ரைனுக்கு ஒரு எச்சரிக்கை. தம்பி இங்கே பார்த்துக்கோ, என்கிட்ட இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான ஏவுகணைகள் மட்டும் கிடையாது, என்கிட்ட இருக்கக்கூடிய சில ஏவுகணைகளை லான்ச் பண்ணால் உக்ரைனோட எந்த எல்லை வரைக்கும் என்னால் தாக்க முடியும். நீ இதே மாதிரி தொடர்ந்து என்னோட கப்பல்களை தாக்கணும், இல்லை எனக்கு எதிரான செயல்களை காஸ்பியன் கடல் பகுதியில் பண்ணணும்னு நினச்சினா இந்த மிசைல்ஸ் நாளைக்கு உங்கள் ஊரையும் சுற்றி பார்க்க வேண்டியது வரும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. என்னடா அப்போ உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் யுத்தம் மூலப்போகுதான்னு பார்த்தா முதல்ல அதுக்கு உண்மையிலே ஈரான் சொல்கிற மாதிரி உக்ரைனை டார்கெட் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதை பற்றின செய்திகளையும் சில முக்கியமான அப்டேட்ஸையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக்ஷரங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் விசஸ் உக்ரைன். ஆக்சுவலாக இந்த ஈரான் விசஸ் உக்ரைன் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு யுத்தத்தில் போய் முடியுமா என்னன்றது தெரியல. ஆனால் ரெண்டு தரப்பும் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றிருக்கு, எஸ்கலேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் என்னன்றதை போன பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம். இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்த வேண்டிய அந்த கடமை இருக்குது. என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவிலேருந்து கார்கோவை கொண்டு வந்த ஈரானுக்கு சொந்தமான ஒரு கார்கோ கப்பல் தாக்கப்பட்டுருச்சு. அந்த கப்பலை வந்து ஈரானால் மீட்க முடியல. அந்த கப்பலில் இருந்து ஒரு மாலுமி இறந்துட்டாரு, இன்னும் சில நபர்கள் காயமடைஞ்சாங்க. ஒருத்தர் வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டதா ஈரான் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பிரச்சனை இதோட முடியல. அதுக்கு அடுத்த கட்டமாக ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தில், ரஷ்யா தொடங்கி அந்த உக்ரைன் யுத்தத்தில் ஈரானும் ஒரு நபராக இருக்காங்க, ஈரானும் எங்களை தாக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து ஈரானோட ஏவுகணைகள், ஈரானோட ட்ரோன்கள் ரஷ்யானால பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அப்போ நேரடியாக எங்களுக்கு எதிரான யுத்தத்தில் ஈரான் இருக்காங்க, இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. இதற்கு வந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அவரட்சி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வந்து நேரடியான ஒரு வார்னிங்கை ஈரான் உக்ரைனுக்கு கொடுத்ததில்லை. ஆனால் அதையும் மீறி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இதற்கு பின்னாடி பல்வேறு விதமான தகவல்கள் அடங்கி இருக்கு. இதை அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு செய்தியாக வெளியிட்டு இருந்தாலோ இல்லை நார்மலான ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அஃபிஷியலான சில ஐஆர்ஜிசி அக்கௌண்ட்ஸில் இருந்து, ஐஆர்ஜிசியோட ஹேண்டில்ஸில் இருந்து ஈரானோட மிசைல் பவர் இது எந்த அளவுக்கு உக்ரைனை ரீச் பண்ண முடியுன்றத சில இமேஜஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ரியாலிட்டியில் என்ன இது நடக்குமா என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ ஈரானுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிரீமியாவை தவிர்த்து இப்போ இருக்கக்கூடிய உக்ரைனோட எல்லை பகுதி எவ்வளோ தூரம்னா, வேண்டாம் உக்ரைனோட எல்லை கூட வேண்டாம், இந்த மைக்கோலேவ் துறைமுகம் நேற்று ரஷ்யானால தாக்கப்பட்டுச்சு. அந்த துறைமுகத்திலிருந்து மேற்கு திசையில் இருக்கக்கூடிய டப்ரிஸ் மாகாணம், ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா 1800 கிலோமீட்டர்கள் ஷார்ட்டஸ்ட் ஏரியல் டிஸ்டன்ஸ். பேர்ட் வியூவில் நம்ம பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த 1800 கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு ஈரான் கிட்ட க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, இன்னும் சில வகையான ட்ரோன்களை அவங்க ப்ராஜெக்டில் உருவாக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. சரி, இப்போ ரியாலிட்டியில் என்னென்ன மிசைல்ஸ் இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு மிசைலையும் நம்ம எடுக்கிறப்போ அதற்கு சில ரேஞ்சஸ் ஆனது இருக்கும். அப்படியே இருந்தாலும் இந்த விட ரேஞ்ச் கம்மியாக இருக்கக்கூடிய சில ஏவுகணைகள் இல்லை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் பயன்படுத்துகிறப்போ ரஷ்யன் ஆக்குபைட் பகுதிகளில் அந்த பார்டர் ஏரியாவில் உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈரான் கிட்ட ஃபயர் பவர் இருக்குது. இப்போ அப்படி இருக்கக்கூடிய சில ஏவுகணைகளை பார்ப்போம். இப்போ 1800 கிலோமீட்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இந்த கைபர் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கு. இதோட மினிமல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 1450 கிலோமீட்டர்கள் மற்றும் இதோட மேக்ஸிமம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்றது 1950 கிலோமீட்டர்கள். ஸோ அந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் பார்க்குறப்போ இந்த ஒரு ஏவுகணையால் உக்ரைனோட டிஃபென்சஸை உடச்சிட்டு அந்த பகுதிகளை தாக்க முடியும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த துறைமுகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்க முடியும். இதற்கு அடுத்தபடியான ஏவுகணைன்னு பார்த்தோன்னா இமாத் ஏவுகணை. இந்த இமாத் ஏவுகணை 1700 2100 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட அந்த டார்கெட்ஸை தாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். இஸ்ரேலின் மீது இதற்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஏவுகணைகளை ஈரான் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்போது வெறும் ஒரு 13 நிமிஷத்தில் லான்ச் பண்ணதுலேருந்து வெறும் ஒரு 13 நிமிஷத்தில் இந்த ஏவுகணைகள் அதோட டார்கெட்டை ரீச் பண்ணதாக சொல்ல முடியுது. ஸோ இப்போ வரைக்கும் 2 ஏவுகணைகள் உக்ரைனை ரீச் பண்ணுறதுக்கு ஈரான் கிட்ட கைவசம் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா காதர் மற்றும் சைஜல், இந்த 2 ஏவுகணைகளும் 2000 2550 கிலோமீட்டர்கள் வரைக்கும் தொலைவு செல்லக்கூடிய ஏவுகணை. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை வச்சாலே இதனால ஈரானோட அந்த துறைமுகத்தையும் தாண்டி நிப்ரோபெட்ரோவஸ்க் சென்ட்ரல் உக்ரைன் வரைக்கும் இதனால தாக்குதல் நடத்த முடியும். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றப்போ ஒரு 70
70% உக்ரைனோட பகுதிகளை இந்த ஏவுகணைகளால டார்கெட் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிளான மிசைல்ஸ். ஆனால் கேம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் மட்டும்தான். இந்த 3000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மிசைல்னாலே மோஸ்ட் ஆஃப் த உக்ரைனை கவர் பண்ணிட முடியும். ஆனால் இதில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, கொராம்ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் பேலிஸ்டிக் மிசைல் ஈரான்னால இப்போ படைகளில் கடந்த 2025 அப்டேட் வெர்ஷனா சேர்க்கப்பட்டுச்சு. அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4000 கிலோமீட்டர். இந்த 4000 கிலோமீட்டர்னு சொல்கிறது ஒட்டுமொத்த உக்ரைனையும் அதோட டார்கெட் ஸ்ட்ரைக்குள்ளே கொண்டு வந்துடும். இது பத்தாதுன்னு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், போலாந்து, அந்த பக்கம் பார்த்தோன்னா பால்டிக் நாடுகளோட சில பகுதிகள், பெலாரஸ், இது எல்லாத்தையுமே அதோட டார்கெட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட முக்கியமான ஒரு க்ரூஸ் மிசைலும் இருக்குது, சோமர்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 2500 2800 கிலோமீட்டர்கள். ஸோ இதுவும் வந்து மோஸ்ட் ஆஃப் த உக்ரைனை அதோட டார்கெட்டிங் ஸ்ட்ரைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ஈரான் கிட்ட உக்ரைனை தாக்குறதுக்கான மிசைல் பவர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் கிட்ட இதற்கான மிசைல் பவர் இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு ஃப்ளெமிங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரூஸ் ஏவுகணை மேக்ஸிமம் வந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று இலக்குகளை தாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உக்ரைன் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளெமிங்கோ ஏவுகணை இந்த இப்போ மைக்கோலேவ் துறைமுகம் மாதிரி, இல்லை ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கு உட்பட்ட பகுதிகள், சென்ட்ரல் உக்ரைன், நிப்ரோபெட்ரோவஸ் மாகாணம், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அவங்க தாக்குறாங்கன்னா அது ஈரானோட தலைநகரம் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் ஒரு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சில சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை கூட சின்ன சின்ன ட்ரோன்களை செட் பண்ணி ஃபயர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய அளவிலான ஒரு கடற்படை ட்ரோன்ல இருந்து இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட இல்லை. இந்த ஃப்ளெமிங்கோ மிசைலோட அப்டேட்டட் வெர்ஷனை கொண்டு வந்து அதோட வெயிட்டை குறைக்கிறப்போ அதோட ரேஞ்ச் ஒரு 2000 கிலோமீட்டர் அந்த மாதிரி குறைக்கப்பட்டால் கூட அதனாலையும் சென்ட்ரல் ஈரான் வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா, உக்ரைன் கிட்ட ட்ரோன்கள் மிசைல்ன்றது ரொம்ப கம்மியான கணக்கில் இருக்கு. ஒருவேளை அவங்க ஈரானை தாக்கிட்டாங்கன்னா ஒரு ஹெவியர் ரெஸ்பான்ஸ்ன்றது ஈரான் கிட்ட இருந்து இவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பவர் உக்ரைன் கிட்ட இருக்கான்னு பார்த்தோன்னா, உக்ரைன் கிட்ட அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியட் மாதிரி இருக்கு. அதுக்கு இன்டர்செப்டர் இல்லை, அது வேற கதை. ஆனால் ஈரான் கூட கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு மாடர்ன் டேவில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இவங்க கிட்ட இருக்கு. ஆனால் ஃபயர் பவர்னு வரப்போ ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த தாக்குதல்ல இருந்து வெளியில் வர்றது இல்லை நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை சுதாரிக்கிறதுக்கே உக்ரைனுக்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் ஆயிடலாம். காரணம் என்னன்னா, இப்போ ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய இஸ்காந்தர் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியை ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டோன்னா அதுதான் கிடையாது. ஒரு பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரினா இங்கேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணை அப்படியே பார்த்தோன்னா மேலே போய் ஒரு யூ ஷேப்பு போட்டு கீழே வந்து இந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தும். இதுதான் பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரி. ஆனால் குவாசி பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரின்னு ஒன்று இருக்குது. இப்போது இப்படி யூ ஷேப்பில் வருது இல்லை, அந்த ஷேப்பை ஃபாலோ பண்ணாமல் இப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஏவுகணை அதோட பூஸ்டர் ஃபேஸில் கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபுல் யூ ஷேப்பு போடாமல் நடுவுலேயே கீழே வந்து விழ ஆரம்பிச்சிடும். இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கே உக்ரைன் திணறிட்டு இருக்காங்க. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை, அதுவும் ஈரான்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைனா வெறும் இந்த ஒரு 15 நிமிடங்கள் 1/4 மணி நேரத்துக்கு உட்பட்ட அந்த ஒரு பகுதியில் ஈரான் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்ல இருந்து உக்ரைன் தன்னை பாதுகாத்துக்கணும். அதுக்கு அவங்க கிட்ட அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கணும். இப்போதைக்கு அது பாசிபிள் கிடையாது. ஒருவேளை இந்த ஒரு இடத்த தான் தாக்க போறான்னு அவங்களுக்கு முன்கூட்டியே இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடைச்சு அந்த இடத்துல பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இவங்க கொண்டு போய் குவிச்சு வச்சாலும், அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 1-2 ஏவுகணையை இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடைசி கட்ட ரிசர்வ்ஸை கொண்டு போய் நிறுத்தினாலும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க முடியாது. இந்த ஏவுகணைகள் அதோட டெர்மினல் ஃபேஸில் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு அது ரீஎன்ட்ரி ஆகிறப்போ இதோட அதிகபட்ச வேகமானது மணிக்கு 25,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கும்ன்றது இப்போதைக்கு கணக்கிடப்பட்டிருக்கு. இதை தடுக்கணும்னா தாட், இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ஆரோ மற்றும் அமெரிக்காவோட கப்பற்படைகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய SM-6 இன்டர்செப்டார்ஸ் மாதிரி ஏவுகணைகள் இருந்தால் மட்டும்தான் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். இவ்வளோ இன்டர்செப்டார்ஸ் இருந்துமே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலை பெரும்பான்மையான இடங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவங்க 2 பேருமே சேர்ந்து தடுக்க முடியல. ஸோ அவங்களே இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ இதில் ஈரானை எதிர்த்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ தான். இருந்தாலும் ஒருவேளை ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு உக்ரைனால சிறப்பாக செயல்பட முடியுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை ஈரானோட கப்பல்களை உக்ரைன் தாக்கணும்னு நினச்சாங்கன்னா இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ரஷ்யா மாதிரியோ புதின் மாதிரியோ ஜவ்வாய் இழுக்கிற பழக்கம் இந்த நாட்டுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஈரான்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஈரான்ன்றது இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1ல் ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2ல் வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா கூட நேரடியாக யுத்தத்தில் குதிச்சதுக்கப்புறமா அடித்தா அடிப்பேன் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ உக்ரைன் வந்து வார்த்தைகளை மட்டும் இல்லை சில ஸ்ட்ரைக்ஸையும் வந்து பார்த்து பண்ணுறது நல்லது. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து நேற்றே நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே காமிக்கலாமா வேணாமன்றது கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ தான். நார்மலான ஒரு வீடியோனா ஈஸியாக காமிச்சிட்ருப்பேன். காசாவில் வந்து லைஃப் எப்படி போயிட்டுருக்கு,
ஒரு குழந்தை வந்து குடிக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ. இப்பயும் காமிக்க வேணாம் தான் தோணுது. இருந்தாலும் காசாவை பற்றி பேசுகிறது எல்லாருமே மறந்துடும், நானும் சேர்த்து தான். ஸோ அது ஒரு சின்ன ஒரு நினைவூட்டலாம் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இப்போ நம்ம ஊரில் சின்ன ஒரு வறட்சி வந்திருக்கு. அதாவது மழை இல்லாமல் ஏற்படக்கூடிய வறட்சி. அங்கே ஆல்ரெடி அதே பிரச்சனை தான். அப்படி இருந்தும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அந்த எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. மனிதனோட அடிப்படை தேவையே வந்து உடுத்த நல்ல உடையும், உண்ண நல்ல உணவு, குடிக்க நல்ல குடிநீர், சுவாசிக்க தரமான காற்று. இன்றைக்கி நிலமையில் வந்து காற்றெல்லாம் வந்து விஷமாக தான் மாறிட்டு இருக்கு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணின்றது கிடைக்காத ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை விட மோசமான ஒரு நிலைமையில் இப்போ காசா மாறிட்டு இருக்கு. ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் வந்தாலும் இன்னும் தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் சமூகம் எல்லாரும் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை தீர்க்க முடியும். ஆனால் தீர்க்க வேண்டிய நாடுகள் எல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி பெருசாக பேசுறதில்ல. ஏன் நம்மளோட சேனல்லே காசாவை பற்றி கடைசியாக செய்தி பார்த்து எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்பயாச்சும், ஏன்னா இன்டர்நெட் ஆக்சஸும் பெருசாக கிடையாது. அதையும் மீறி ஒரு சில செய்திகள் வெளியில் வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ உலக நாடுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா மட்டும்தான் காசாவை பழைய மாதிரி கொண்டு வர முடியலனாலும் அட்லீஸ்ட், நான் சொல்கிறது அட்லீஸ்ட், அந்த அவங்களுக்கு தேவையான சில உதவிகள் எசென்ஷியல்ஸாவது கொண்டு போய் நிறுத்த முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலக நாடுகள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுடன் இந்த முடிவுறது உங்கள் யாருக்கு.